தருமபுரி சட்டமன்ற தொகுதியிற்கான அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், நகராட்சி செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், கிட்டத்தட்ட தருமபுரி தொகுதிக்கு மாத்திரம் நிர்வாகிகள் பூத் இல்லாம ஒரு 1000 நிர்வாகிகளோட இன்றைக்கு, அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாவட்டத்தை சேர்ந்த பிற கழக முன்னோடிகளோட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தேர்தலுக்காக. அதை முடித்து கொண்டு வந்திருக்கிறோம். வேற சொல்லுங்க. சும்மா வதந்தி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்க, அதான் பல முறை மறுத்தார்ல அவரு. ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நியூஸ் கிளம்பினப்ப அவர் மறுத்தாரு. எனக்கு தெரிந்தவரை அவர் நல்லா தீர்க்கமா யோசித்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர். இல்ல, உறுதியாக எனக்கு தெரிஞ்சு போக மாட்டேன். நீங்க ஒரு வதந்தி எல்லாம் வச்சுட்டு கேள்வி கேட்கறீங்க, ஆசைப்படுறீங்களா? அப்படி ஒரு நடக்கிறவங்க விஜய் தாவேக்கால போய் ஒரு சும்மா ஒரு நியூஸ் போடுறீங்க, எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல். அவர்கிட்ட மார்னிங் கூட நான் பேசினேன், வருத்தப்பட்டார். நான் எத்தனை முறை அதுக்கு இது கொடுக்கிறது, மறுப்பு கொடுக்கிறது? இது வந்து ஒருவரை நீங்க அவரை காயப்படுத்துவது போல இருக்கும்ல. உண்மையிலே போனதா சொல்லிட்டு போறாரு. அதனால என்ன இருக்கு, இல்லை அவர் போனது எப்படி தெரிஞ்சது? நான் சொல்றது அரசியல்ல அப்படி ஒருவர் முடிவெடுக்கிறதா சொல்லிட்டு முடிவெடுப்பாரு. நான் அவர் எடுப்பாருன்னு சொல்லல, தைரியமா முடிவெடுக்கக்கூடியவங்க தானே. என்ன அது தீர்மானமா? எனக்கு தெரியல. அதை பத்தி பொதுக்குழு கூட்டத்திலயா என்ன எனக்கு தெரியாது. என்ன நான் மீட்டிங் முடிச்சுட்டு வர்றோம். இன்னொன்னு எனக்கு அவ்வளவு கியூரியாசிட்டிலாம் இருக்காது அடுத்த கட்சிகள் என்ன நடக்குதுன்னு. என்ன தீர்மானம் நிறைவேற்று கூட்டணி புரியுற மாதிரி சொல்லுங்க சார். எல்லா கட்சியிலும் இப்ப எங்க கட்சியோட பொதுக்குழு ஜனவரி 5 நடக்க போகுது. இது வருடம் தேர்தல் ஆணைய விதிப்படி நடத்த வேண்டியது. எங்க கட்சியில இப்ப பொதுக்குழு கூட்டம் நடக்கிறப்ப எங்க கட்சி வந்து எனக்கு அது அதிகாரத்தை கொடுத்துதான் கொடுக்கும். இது வந்து எல்லா கட்சியும் அந்தந்த கட்சியின் தலைமைக்கு கொடுக்கின்ற அதிகாரம்ங்கிறது ஒவ்வொரு தீர்மானமும் இதே மாதிரி தீர்மானம் ஒவ்வொரு பொதுக்குழுலையும் தேர்தல் நடைபெற ஒன்று, வழக்கமான ஒன்று. இதை போய் எப்படி பாக்குறீங்கன்னா, அதுல எல்லா கட்சியிலையும் நடக்கிற ஒரு சகஜமான ஒரு தீர்மானம் தான் இது தேர்தல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னா நாங்க கூட்டணி பத்தி ஆலோசிச்சுட்டு சப்போஸ் அவரு ஒரு மாற்ற வந்து முதல் வேட்பாளர் அறிவிக்கலன்னா அந்த கூட்டணி இடம்பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புறேன். பல முறை இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி இல்ல இத ஒரு 3 மாதமா திரும்ப திரும்ப இதை சொல்லி எனக்கு போர் அடிக்குது. அதனால அதே கேள்விகள் தான், புதுசா ஏதாவது கேள்வி கேளுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா வியூவர்ஸுக்கும் இதே கேள்வி டெய்லி. இப்ப நேற்று கோயம்புத்தூர்ல அதேதான், சேலத்துல அதேதான், முதல் நாள் இதுல திருப்பூர்ல அதே கேள்வின்னு இப்ப 4 நாளா அதை தொடர்ந்து பயணத்துல இருக்கேன். இதே கேள்விகளே ஒவ்வொரு ஊர்லயும் கேட்கிறப்ப அது வியூவர்ஸுக்குமே ஒரு போர் அடிக்கும்ல. உங்க தொலைக்காட்சியோ இல்ல ஊடகத்தோ பத்திரிகையில பல முறை நான் பதில் சொல்லிட்டேன். அதையே போய் சொல்றப்ப எனக்கும் போர் அடிக்குது, பாக்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். எங்க நிலைப்பாடு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். வேற அதிமுக வந்து துரோகம் எல்லா பணபலம் அதிகார பலத்தெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து நிலைநிறுத்திருக்கோம், எந்த தப்பனாலும் ஆட்ட முடியாதுன்னு சொல்லி சிவி சட்டம் அவருடைய கருத்து. அவங்க கட்சியை பத்தி அவர் சொல்றாரு. இப்ப எங்க கட்சி பொதுக்குழுல எங்க பொருளாளரோ இல்ல எங்க தலைமையில் வச்சாளரோ எங்க கட்சி எந்த கும்பனாலும் ஆட்டி அசைக்க முடியாது, யாருடைய சதியும் எத்தனையோ பேர் எங்க நிர்வாகிகளை பணம் கொடுத்து வாங்கி போச்சர்ஸ் மாதிரி கபலீகரம் செய்தாலும் எங்க இயக்க தொண்டர்கள் ஓய மாட்டார்கள் தான் பேசுவாங்க. இதுதான் வழக்கமா எல்லா பொதுக்குழுல எல்லா கட்சி நீங்க பாத்தீங்கன்னா இது போன்ற பேச்சுதான் அங்க உள்ளவர்கள் பேசுவார்கள். அதை போய் என்கிட்ட கேள்வியா கேட்கறது, ஏதாவது நீங்க வேற ஏதாவது விறுவிறுப்பா என்ன வந்து பதில் சொல்ல முடியாமல் திணற மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதுக்குதான் நல்ல வியூவர்ஸ் இருப்பாங்க. அதிமுக எல்லாமே தேர்தல் நேரத்துக்கு தான் நெருக்கடி கொடுத்து மற்றவங்களோட பேச்சு கேட்டு தான் அப்படி பேசுறாங்க. வேற கட்சியிலிருந்து விலகிறேன், வேற கட்சி இணைய தொடர்ந்து பேசுறேன். புரியல. அதிமுகவில் இருக்கவங்க வேற கட்சிக்கு விலகிறான்றது எல்லாமே மற்றவங்களோட தூண்டுதல் பேர் தான் செய்யறாங்க. அது வந்து எங்களுக்கு நெருக்கடி கொடுத்து செய்யறாங்க. ஆனா எந்த இடத்துலயும் நாங்க பார்ப்போம். ஆனா தேர்தல் நாங்க தான் ஜெயிப்போம். அவருடைய கருத்து ஏதாவது சொல்றது. ரொட்டீனா ஒவ்வொரு கட்சி கூட்டங்கள்லயும் அது செயல் வீரர் கூட்டமா இருந்தாலும் சரி, பொதுக்குழுவாக இருந்தாலும் இதுதான் எல்லா கட்சிகளும் பேசுவார்கள். இந்த எல்லா கட்சிகளும். அதனால இதுக்கெல்லாம் போய் நீங்க இன்னொரு கட்சியோடைய பொதுக்குழுல அங்க உள்ள நிர்வாகிகள் பேசுறதெல்லாம் என்னிட்ட சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு நான் எதுக்காக அதுக்கு என்னிட்ட பதில எதிர்பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீதியரசர் GR சாமிநாதன் மேல இம்பீச்மெண்ட் முதல்ல வந்து அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடையாது. இன்னொன்னு, இதுவரை நம்ம கடந்த காலத்துல ஒரு நீதியரசர் மேல இம்பீச்மெண்ட், ஊழல் குற்றச்சாட்டுகள், டிஸ்ப்ரொபோர்ஷனேட் வெல்த், அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்ந்திருக்கிறார்கள், இது போன்ற கரப்ஷன் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் வரும்போதுதான் இம்பீச்மெண்ட் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது புதிதாக இருக்கிறது. நீதிபதியை அவருக்கு உள்ள அதிகாரத்துல அவர் ஒரு தீர்ப்பு சொல்றார். அதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை என்பது அது தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது, அது பாதுகாப்புக்கோ இல்லை அதை செயல்படுத்துவதற்கோ அல்லது செயல்படுத்துவதால் அதை தொடர்ந்தோ பாதிப்புகளை உருவாக்கும் என்று மாநில அரசு நினைக்கின்ற பட்சத்தில் அதை மேல்முறையீடு செய்வதுதான் சாதாரணமாக நடக்கக்கூடியது. இது திமுக இம்பீச்மெண்ட் அளவிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் இது வித்தியாசமாகத்தான் தெரிகிறது. அவங்களுக்கு தான் இது கிடையாதுங்க, அவங்களுக்கு பெரும்பான்மை கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை கொண்டு வந்து அதை பதிவு செய்கிறார்கள் என்பதுதான் நான் நினைக்கிறேன். 2026 சட்டமன்றத்தில் அமமுகவுடைய நிலைப்பாடு இந்திய கூட்டணி இருக்குமா, தாவேகா கூட்டணி? எந்த கூட்டணி? எதாங்க 2020 வர சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடைய நிலைப்பாடு வந்து என்டிஏ கூட்டணியிலேயே இருக்குமா அல்லது தாவேகாவோட கூட்டணி இணையத்துக்கு வாய்ப்பு? எந்த கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் என்பதை நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. ஆனா சில கூட்டணிகளுக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி அவர்கள் கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை. ஆனால் அது ஒரு இறுதி வடிவம் பெற்று நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்வதற்கு முடிவு செய்கிறோமோ அந்த முடிவு எடுத்த பிறகு உறுதியாக நான் ஊடகங்களில் தெரிவிப்பேன். இடஒதுக்கீடுக்காக அன்புமணி போராட்டம் அறிவிச்சிருக்காரு. அதுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்குதா? நீங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறீங்களா? அது நிறைய என்னைக்கு அந்த கூட்டம்? 17 அன்றைக்கு நான் ஊர்ல இல்ல. வழக்கறிஞர் பால அன்றைக்கு நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கப்ப எனக்கு பேசினாரு. நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து அழைப்புதல் தருவதாக சொன்னார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அது மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிற ஒரு அறிவிப்பு தான். அதை விரைவாக நடத்த வேண்டும் சொல்லி பண்றாங்களா? இல்ல, மத்திய அரசு அவர்கள் அதை மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தமிழக அரசு தனியாக நடத்த வேண்டும் என்ற பீகார் ஆந்திராலாம் ஏற்கனவே நடத்திட்டாங்க. இப்ப மத்திய அரசே அறிவிச்சிட்டு, அதனால வந்து தமிழ்நாடு அரசும் நடத்த வேண்டும் என்று அவர்கள் வைக்கிற கோரிக்கை என்ன என்று பார்ப்போம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது தான் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. 2028 2029 ஆயிடும்.
முன்னாடி நடத்தலாமே, 2 மாசம் நடத்திடலாம், ஏன் டைட்டில் நடத்துறாங்க அப்படின்னு. சரி, அது என்னன்னு அதை பார்த்து நான் சரியாக தெரிஞ்சு கொண்டு நான் பதிலளிக்கிறேன். திமுக ஆட்சியில் வந்து 888 கோடி ஊழல் தொடர்ந்து 1020 கோடியாக நீடித்து போயிட்டு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கருத்து. அது உங்களுடைய பார்வை. இல்லை, இது இதாக இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துதான் ஆகணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல குற்றச்சாட்டு இருக்கு. தமிழக அரசு அதில் என்ன செய்ய போகிறார்கள், என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு பதில் சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது அதை விசர்ஜப்படுறது தான் திமுக ஒரு வேலையும் செய்யுது. திருப்பூர்ன்ற விவகாரத்தையும் அதே போலதான் செய்யறாங்க அப்படின்னு ஒரு கருத்து வச்சுக்கோம். திருப்பரங்குன்ற விவகாரம் எந்த காரணத்தை கொண்டும் கடவுளின் பெயரால், கோயிலின் பெயரால், இல்ல மதங்களின் பெயரால், ஜாதிகள் பெயரால தமிழ்நாட்டில் எந்த ஒரு குழப்பத்தையோ, எந்த ஒரு பதட்டத்தையோ, எந்த ஒரு கட்சியுமோ, எந்த ஒரு அமைப்புமோ நாங்கள் உட்பட யாரும் செய்யக்கூடாது. அதுதான் இன்றைக்கு அமைதி பூங்காவாக தமிழகம் தொடர்ந்து இருக்க வேண்டும். இங்கு உள்ள மக்கள் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து சகோதர சகோதரிகளாக நிம்மதியாக வாழ்கின்ற சூழ்நிலைக்கு எந்தவித கேடும் யாராலும் வந்துவிடக்கூடாது. அதை அரசாங்கங்களும் நீதிமன்றங்களும் அதை சரியாக செய்வார்கள் என்று நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது. மாவட்ட தலைவர் வந்து பாண்டிச்சேரியில் பேசும்போது வந்து பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தை வந்து மத்திய அரசு வந்து ஒதுக்குது, தமிழகத்தை மத்திய ஒதுக்குது. அது அவருடைய கருத்து. அதுக்கெல்லாம் நம்ம அது அவருடைய கருத்து. அதுக்கு மத்திய அரசை சேர்ந்தவர்கள், அந்த மத்திய அரசில் ஆட்சியில் உள்ளவர்கள் பதில் சொல்லுவார்கள். இன்னும் முடிவு செய்யும். அதுதாங்க பார்த்தா அதான் தமிழ்நாடு அரசு அதுல என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்த்து விட்டு பதில் சொல்லுவோம். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து திமுகவுக்கு வெற்றி முகமா இருக்குமா இல்ல தோல்வி முகமா இருக்குமா? அதுல அமமுகவுடைய நிலைப்பாடு இருக்கு. என்னை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தவிர்க்க முடியாத சக்தியாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்தி பல மாவட்டங்களிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு யாரும் வெற்றி பெற முடியாது என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு. அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும். KN செங்கோட்டையன் வந்து அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவுக்கு ஆனா இன்னும் பல அதிமுக தலைவர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து தாவேக்கால இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கு என்று ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனா அமமுக வந்து ஏடிஎம்கேக்கு பிரிஞ்சு அமமுக தனிச்சா இது இருக்கு. ஆனா அந்த ஏடிஎம்கேல இருந்து அமமுகவுக்கு ஏன் வரல நீங்க அவங்களதான் கேட்கிறோம். அதனால நாங்க யாரையும் போய் பணம் கொடுத்தோ காசு கொடுத்தோ இல்ல எங்க கட்சிக்கு வாங்குறோம். நாங்க யாரும் இது கொள்கை ரீதியாக அம்மாவின் லட்சியங்களும் கொள்கைகளும் வருகின்ற நூற்றாண்டுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதே அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட அவர்கள் அதிலிருந்து இவரை நீக்கினாலும் அவர் முருகன் அண்ணன் போன்றவர்கள் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொருத்தவங்க ஒரு இயக்கத்துல வாங்க வாங்கன்னு அழைப்பது என்றைக்குமே அந்த கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எந்த ஒரு நிர்வாகியும் எந்த ஒரு இயக்கத்திலிருந்து வெளியேறினால் அது அவர்களுடைய சொந்த விருப்பத்தின்படி செல்ல வேண்டும். அவரை பணம் கொடுத்தோ நிர்பந்தப்படுத்தியோ இன்னொரு கட்சிக்கு இழுப்பதால் இது வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப எங்க கட்சியிலிருந்து எத்தனையோ பேர் அவர்களுடைய பதவிக்கு ஏற்ப அவர்களது தேவைகளுக்கு ஏற்ப சுயநலமிக்கவர்கள் சுய லாபத்திற்காக சென்றவர்கள் எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் இன்றைக்கு எல்லா பகுதிகளிலுமே முன்னை விட வலுவாக கட்டமைப்பை உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் வெற்றி பெற முடியாது என்ற நிலைக்கு எங்கள் இயக்கத்தை உயர்த்தி ஒரு சில தொகுதியில வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டு வரீங்க. ஒருவேளை நீங்க கூட்டணி சேர்ப்போம் இல்ல அந்த தொகுதியில நான் ஒரு சில தொகுதியில் அறிவிக்கிறேன்னா இப்ப முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகன் அவர்கள் ஏற்கனவே அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர்
அநியாயமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர். அவருக்கு அந்த தொகுதி எங்கள் கூட்டணியில பெற்றுத்தர வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதுபோல் DKR போன்ற அண்ணன் பொருளாளர் போன்றவர்கள் இன்னும் நிறைய முக்கியமான நிர்வாகிகளுக்கு எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் வேட்பாளரான தகுதியும் அவர்கள் அந்த தொகுதியில செல்வாக்கும் கட்டமைப்பையும் சரியாக தேர்தலை சரியாக சந்திக்கக்கூடிய வேட்பாளர்களுக்குத்தான் நாங்கள் கூட்டணியிலே உறுதியாக நாங்கள் பெறுவோம். அது கொடுக்கின்ற கூட்டணியில் தான் நாங்கள் இடம். தாவேகா தலைவர் விஜயனுடைய அரசியல் பயணம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்? அதெல்லாம் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய சக்தி எல்லாம் நான் என்ன இதுக்காக ஒரு ஏஜென்சி நடத்திட்டு இல்ல ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு எந்த கட்சி வெற்றி பெறும் சொல்லு. நான் ஒன்னே தலைவர் நீங்களும் ஒரு தலைவரா அவங்களுடைய இல்ல நான் என்ன சொல்றேன், எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கருத்தை சொல்வதுதான் சரியாக இருக்கும். மற்ற கட்சிகளை பற்றி நாம் விமர்சிப்பது நன்றாக இருக்காது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எடப்பாடியார் முடிவில் இந்த சமுதாய மண்டபத்தில் வந்து நம்ம நேரம் கண்காணிக்கிட்டு முதலமைச்சர் வளர்ச்சி அது வளர்மதியா அம்மாவோட ஆன்மா எடப்பாடியார் வடிவில் நம்ம எல்லாம் இந்த சிறுவாரி மண்டலத்துல வந்து கண்காணிச்சு சொல்லி பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க நேரத்தை என் நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. போதுமா? சரி.